இன்றைக்கி விளாக் டே 11ங்க. போன வீடியோ தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பலாக போயிடுச்சு. லாஸ்ட்டில் ஃபினிஷிங் வீடியோ பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு பார்த்தேன், அப்படியே தூங்கிட்டேங்க டயரில். காலையில் வந்து வீடியோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டேங்க. இது வரைக்குமே நான் 5 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 4 ட்ரிப்பு முடித்தேன். அப்புறம் லஞ்சில் வந்து ஒரு ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். இப்போ டைம் வந்து 2 ஆகுதுங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு முடிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டோம். அப்புறம் ஆர்டர் எடுத்து மறுபடியும் ஜோனுக்கு வந்தாங்க. 4 hours later. ஹலோ ஸ்குவாட், இப்போது டைம் வந்து 7 மணி ஆகுதுங்க. இது வரைக்கும் ட்ரிப்பு வந்து 13 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். அமௌண்ட் வந்து 431 ரூபா வந்திருக்குங்க. ஸ்விக்கியில் வேலை செய்யும் போது பைக் ஹோல்டரில் இந்த மொபைல் இப்படி வைக்கிறல்லங்க, இந்த வெயில் பட்டு டிஸ்பிளே ஹீட் ஆகி, அதாவது டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கண்ணாடி ஹீட் ஆகி இந்த சைடில் இருக்கிற எல்லா கம்மையும் விட்டுருச்சு. இது தெரியாமல் நான் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் அப்போது மொபைல் தூக்கி மேலே வச்சுட்டேன். தண்ணிலாம் உள்ளே போய் ஒரு மாதிரி கோடு கூட வரும் பாருங்க. இங்கே லைட்டாக தெரியுதுங்களா, அப்படி கோடு கூடவாக போகுது பாருங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு க்ரீன் கலர் கோடெலாம் வரும். இப்போ ரீசெண்டாக தான் தெரியும், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ளை ஸ்க்ரீன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க, அப்போ தான் தெரியும் கம்மெல்லாம் வந்து விட்டு போச்சு போல், அதனால தான் தண்ணி உள்ளே போயிருக்கு அப்படின்ட்டு. நேற்று நான் லீவ் போட்டேன். லீவ் போட்டு மொபைல் வந்து சுற்றிலுமே கம் போட்டு வந்துட்டேங்க. நேற்று ஏன் லீவ் போட்டேன்னா, நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த விளாக் எடுத்தல, அதை வந்து கரெக்டாக எடிட் பண்ணி அப்லோடு பண்ணணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் லீவ் போட்டேன். வீடியோ எடிட்டிங்க்கோசரம்லாம் லீவ் போடுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லீவ் போடுவேங்க. நிறைய டைம் வந்துட்டு லீவ் போட்டிருக்கேன் வீடியோ எடிட்டிங்க்கோசரம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி வீடியோ எடுக்கலாமா வேணாமா, இல்லை யூடியூப் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி எப்போது அக்டோபர் 23 ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். ஆனால் வந்து கொஞ்சம் மாறி டைமிங் மாறி போட்டுட்ருந்தோம். 3 மணிக்கு போகிறது, அப்புறம் விடிகாலம் 6 மணிக்கு போடுறது, அப்புறம் 9 மணிக்கு போகிறது, அப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்விக்கி ஓடுனா டைம் வந்து காலையில் வீடியோ போட முடியாது, அதுக்கு டைம் வந்து ஈவினிங் ரொம்ப லேட் ஆகணும், அது இப்போ வீடியோ போட தான் கரெக்டாக இருக்கும். நான் லீவ் போட்டாச்சும் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ சூஸ் பண்ண டைமிங் தான் 7 மணி. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே 7 மணிக்கு தான் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். கன்சிஸ்டன்சி மொத்தம் 26 வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. கொஞ்ச நாள் இதெல்லாம் விட்டுட்டு அப்படி நிம்மதியாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்விக்கி மட்டும் ஓட்டிகிட்டு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு அடுத்து பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குங்க. எனக்கு இன்னொன்று வீடியோஸை விடக்கூடாது, இன்னும் 1 மாதம் மட்டும் தாக்கு பிடிப்போம், இன்னும் 1 மாதம் மட்டும் கரெக்டாக வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் கூட நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு 1 மந்த்து இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ் அப்படி, இப்போ விட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். 90% வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு போட வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் மைண்டெல்லாம் அப்படின்ட்டு. மீதி 10% என்னென்னா, இவ்வளோ நாள் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன்ல, அதுக்கு அவசரமாச்சும் இன்னும் 1 மாதம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். பார்ப்போம். அதனால தான் நம்ம வீடியோஸ் நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுவோன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு தான் அந்த இயர்னிங்ஸ் விலாக் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஹவு many hours I earned amount அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டே 10 எடுத்துடலாங்க அந்த வீடியோ தான். ஆனால் அந்த வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்கு வர வேண்டிய வீடியோவே கிடையாது, அது வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் வர வேண்டிய வீடியோ. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சி, அதுதான் மேஜர் ரீசனு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் அதில் இருக்கிற ஃபுல் வீடியோவுமே வந்து ஃபேஸை பார்த்து விளாக் எடுத்த மாதிரியே இருக்கும். சரி ஓகே, சொதப்பலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. 3 hours later. இப்போது டைம் வந்து 10:45 ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் 18 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன். 575 ரூபா தாங்க அமௌண்ட்டே வந்திருக்கு. அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் 5 ட்ரிப்பு தேவைப்படுது. காலையில் 6 மணிக்கு லாகின் பண்ணாங்க, 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. சரி 5 ட்ரிப்பு தானே டக்குன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா ஆர்டர் போட மாட்டான். A few minutes later. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சிங்க. அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு கிளம்பிகிட்ருக்கேன். இன்னும் 4 ட்ரிப்பு பார்க்கணும். உண்மையாலுமே இவங்ககிட்ட ஒரு 4 காசு சம்பாதிக்கணும்னா சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும்.
ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல அப்படித்தான் இருக்குது. போன வீடியோவில் நான் வந்து பைக் வாங்கி 1 year ஆகுது. போன வீடியோவில் நான் பைக் வாங்கி 1 year ஆகுது, ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி 1 year ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒருத்தர் வந்து 1 year வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரா. எனக்கு அந்த கமாண்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நான் என்னது, நான் இன்னும் 1 வருஷம் இங்கேயே கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கமெண்ட் பண்ணிட்டேன், இல்லை ப்ரோ அது மாதிரி 3 month இன்னும் ஒரு 3 month தான், அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவலாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மேலுமே லைஃப்பில் வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஜாலியான மூமெண்ட்டாக இருக்குங்க. புது இடம், புது முகம். இவ்வளோ நாள் ஸ்விக்கி வீடியோ போடுறேன், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ட்ராவலாக் பண்ணும் போது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். போன விளாகில் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பயும் கோட்டு போட்டுக்கிட்டு நம்ம வேலைக்கு போனோம். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 500 ரூபா காசுக்கோசரம் இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறான்ல, மழை டைமில் இப்படி உட்கார வைக்க மாட்டான். அதுக்காக தான் வேலைக்கு போனோம். மேக்ஸிமம் பசங்க பார்த்திங்கன்னா மழை டைம் ஓட்டும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க எந்த அளவு கஷ்டமாக இருந்தால் அந்த மழை டைமில் போய் வேலை செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். காலையில் 6 மணிலேருந்து இப்போது டைம் 11 ஆகுது. 17 மணி நேரம் பக்கமாக போயிடுச்சு. நம்ம வெறும் 500 தான் சம்பாரிச்சிருக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ரெகக்னேஷன் அமௌண்ட் கூட கிடைக்கலங்க. ஏதோ அடுத்து இன்சென்டிவ் வரப்போகுது, அதை வச்சு வேணால் வரும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா 1000 தாங்க வருது. 1000 ரூபாலாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, வேஸ்ட்டுங்க. சாப்பாடு இருக்குது, பெட்ரோல் இருக்குது, பைக் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தா இன்றைக்கி சம்பளம் 500 ரூபா தான். 17 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த நாட்களே அதிகமாக இல்லை. சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கேன். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு இருக்காமல் நமக்கான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிருந்தாங்க. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறாக வாழ்ந்துடணும். இந்த மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா ஜிலுன்னு காற்றும் வருது. ரோடு நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் காலநிலையும் சூழ்நிலையும் ஒத்துள்ள மறுபடியும் மடக்கிட்டு ஜோனுக்கு போகும். ஏதோ ஒரு ஆர்டர் வரும், போய் எடுத்து டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகும் அப்படின்னு தோணுது. என்ன பண்ணேன், இந்த வீடியோவில் நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. அந்த கமாண்டுக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணால் போதும். நான் எந்த கண்டென்ட் போட்டாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கமாண்டுக்கு ஒரு சின்ன லைக் மட்டும், சும்மா ஒரு அவ்வளோதான், அது மட்டும் பண்ணுங்களேன். நான் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா 300 பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து ஸ்விக்கி கண்டென்ட் போட்டால் பிடிக்கும், வேறு கண்டென்ட் போட்டால் பிடிக்காது. நிறைய பேர்த்த அனலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஷார்ட்ஸ் இருக்காங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, அடுத்த வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ தான் இருக்குன்ட்டு. ஏன்னா அப்படி பண்ணும்போது நான் வீடியோஸ்க்கு பண்ண சொல்ல, நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு லைக்கு. எத்தனை பேர் என் வீடியோ இஷ்டப்பட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்பா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா சப்போஸ் நீங்கள் லைக் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அப்போ நான் தப்பாக போகிறணும் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு பைக்கை திருப்பிட்டேங்க. எனக்கு இந்த கேமராவில் மழை டைம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அதோட கூலிங்கெல்லாம் வந்து கேமரா மேலே அடிச்சிருச்சா. அந்த கூலிங் அடித்ததுனால நீர் கொத்த மாதிரி ஆகிப்போச்சு கேமரா லென்ஸ் மேலாம். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிஸ்பிளேலையும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்குன்னு கோல்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்த கோல்டை வந்து எப்படியாவது ஒன்று லோனில் இருந்து மீட் எடுத்துட்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது லம்பாக அமௌண்ட் வேணும்ல, அதை மறுபடியும் அடகு வச்சுக்கலாம்ல. அதுக்கோசரம் கண்டிப்பாக போராடி மூட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பில் போகும்போது கூட அதை தான் நினச்சேன். நம்ம திடீர்னு வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் போகிறோம், முடிவு எடுத்துட்டோம், ஆனால் இப்போ நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இதான் கோல்டாக இருந்தால் நம்ம நினச்ச டைமுக்கு போய் வச்சுட்டு அந்த காசை எடுத்து நம்ம வந்து ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே.
அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் கூட சீக்கிரம் அதை வந்து மூட்டுறேன். ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, இதுக்கு மேலே அந்த கோல்டை வந்து நம்ம எப்பப்போ வேணுமோ அப்பப்போலாம் வந்து அடகு வச்சு மறுபடியும் மூட்டு செலவு பண்ணிக்கும் போது அது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. டக்குன்னு அதை வெளியே எடுத்துடணும். என் மொபைலுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ண முடியாது. இந்த கேமராவுக்கு ஏதோ ஒன்று ஆனாலும் அடுத்து வந்துட்டு விளாக் எடுக்க முடியாது. அதை எப்படியோ ஒன்று எடுத்துடணும் கஷ்டப்பட்டா வச்சோம். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பில் வந்து நான் வீடியோ செக் பண்ணேன். வீடியோ செக் பண்ணுறேன், அப்படியே ஹேங் ஆகி நிற்கிது, அப்படியே இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுக்காடா உனக்கு நான் 5000 கொடுத்து நான் செலவு பண்ணேன், புதுசாக எஸ்எஸ்டிலாம் போட்டேன், ஃபேன்லாம் மாற்றினேன் அப்படின்னு இருந்துச்சு. கம்மி ரேட்டில் மேக் புக் அப்படின்னு சொல்லிட்டு M1ன்னு சொல்லி இருக்குது. அது வந்து ஒரு 55,000 பக்கமாக வருது. சிபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டிங் ஆப் இருக்குல்ல, அதோட ரெக்யூர்மெண்ட் பார்த்தா மினிமம் 8 ஜிபிலிருந்து 16 ஜிபி வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் 16 ஜிபியில் இருந்தால் கொஞ்சம் பெனிஃபிட்டு அப்படின்னு இருந்துச்சா. அந்த லேப்டாப் வந்து 8 ஜிபி தான் சப்போர்ட் ஆகுது. பொறுத்து இருந்து பார்ப்போம், நல்லதாக வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். 2 hours later. வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்குங்க. இன்னும் 3 ஆர்டர் தான் தேவைப்படுது. டைம் வந்து 12 ஆகுது. ஒரு 3 ஆர்டர் கொடுக்குறதுக்கே இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறான். என் ஃப்ரெண்டு 11 மணிக்கு வேலைக்கு வந்தான். 23 ட்ரிப்பை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். மொத்தமாக 13 மணி நேரம் தான் வேலையை செஞ்சுருக்கான். இவங்கிட்டலாம் வேலை செஞ்சு காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் வந்திருக்கேன். தூக்கமாகவும் வருது, ரொம்பவும் குளிருது. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். எப்படியும் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடிவு பண்ணியிருக்கான் போல். A few moments later. இன்னும் ஒரு ஆர்டர் தேவைப்படுது. அது இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு போட போகிறோம். டைம் இப்போ 1:15 ஆயிடுச்சிங்க. இவ்வளோ நேரம் முக்கி ஓட்டி வெறும் 730 ரூபா தாங்க. ஸ்குவாட் ஃபைனலி நம்ம வந்து 23 ட்ரிப்பையும் முடிச்சாச்சுங்க. நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் ஜோனுக்கு வந்தேன். ஜோனுக்கு வந்த உடனே ஆர்டர் போட்டான். அந்த ஆர்டரையும் போய் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்பாடி ஆளை விடுறா சாமி அப்படின்ட்டு 1:43க்கே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நாளைக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. காலையில் லாகின் பண்ணி ஓட்டவா, மதியம் லாகின் பண்ணி ஓட்டவா அப்படின்ட்டு. ஏன்னா இப்பயே மணி வந்து 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. எப்போ போய் குளிச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டு இந்த வீடியோ வேறு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இனிமேட்டு யூடியூப்பில் வீடியோ வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வீடியோவுமே இனிமேல் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், அப்படி இல்லை 25 நிமிஷம், இது இந்த பர்டிகுலர் டைமில் தாங்க இருக்க போகுது. கொஞ்சம் லைட்டாக த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஆனால் ரொம்ப குளிருதுங்க. ஊட்டி ரைடு போகும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஆர்டரை கொடுத்துட்டு போகும்போதுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பாடி வேலையை முடிச்சாச்சுப்பா, நம்ம இஷ்டம், நம்ம ரூல்ஸு, இனிமேட்டு எப்படி வேணாலும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 3 மந்த் 4 மந்த் கழித்து ஒரு பைக் வாங்குவேங்க. அந்த பைக்குக்கு நான் எப்படிலாம் மாடிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கனவு காணிட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பைக் நம்ம ஓரளவு சிசி இருக்கிற பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பைக்குக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு டிஸ்க்கு தானே இருக்கும், நம்ம வந்து 2 டிஸ்க் பிளேட் போடணும் அப்படின்ட்டு அதுவும் நினச்சிருக்கேன். எந்த ஸ்பீடு போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கணும், ஏன்னா சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேக் டயரை வந்துட்டு ஸ்டாக் டயரை வந்து கழட்டி தூக்கி போட்டு ஒரு 160 170 அப்படி இருக்கிற ஒரு டயரை வந்து போட்டால் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பர் பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதையும் நினச்சேன், நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ டயர் கூட மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்குக்கு வந்து என்ன ஒரு பாதிப்புனா ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பவர் தான் கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்க்கு போடுறோம்லங்க, அந்த டிஸ்க்கு போடும்போது சென்டர் கிராவிட்டி இருக்கும்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஒரு பைக்கு தயாரிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து அந்த பைக்குக்கான சென்டர் கிராவிட்டியெல்லாம் பார்த்து தான் அதோடய பார்ட்ஸ் தயாரிப்பாங்க. யோசிக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியதுதான். பைக்குக்கு மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ணோமோ அதெல்லாம் வந்து லீகலாக போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவ் வாங்கிக்கணுங்க. அதுவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே நம்மளை பிடிச்சா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
ஹேண்டில் பேர்லாம் வந்து இந்த வண்டிக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த சைடு போக இன்னும் ரொம்ப குளிருதுங்க. புது பைக் வாங்கும்போது அந்த பைக்கு வந்து கலரிங்லாம் வந்து யூனிக்கான கலரிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.